தில்லுமுள்ளு பேட்டி. பாட்டி பாட்டி பாட்டி, என்னடி ஏழு போட்டு வர? ஒன்றும் இல்லை பாட்டி, எனக்கு ஒரு டவுட்டு, இல்லை 2 டவுட்டு. ஒன்றோ ரெண்டோ கேளு. ஒன்றும் இல்லை பாட்டி, நீ ஏன் இதே காஸ்டியூமில் இருக்க? ஏண்டி என்ன லுக்கு? பதில சொல்லு. சிவப்பு சட்டை மஞ்சள் சட்டைலாம் இருக்கும் போது நான் இதே காஸ்டியூம்ல இருக்க கூடாதா? ஒரே காஸ்டியூம்ல இருந்தாண்டி பிராண்டிங்கு. மற்ற பாட்டி மாதிரி நான் என்ன ஓரமா உட்காந்து வெத்தலை சாப்பிட்டுட்டு இருப்பேன்னு நினச்சியா? என் வலி தனி வலி. இது சைஸுக்கு ட்ரெஸ் கிடைக்கலன்னு கம்பெனியில் இதே போட்டு விட்டாங்க. இதை என்னென்னலாம் சமாளிக்கிட்டு பாரு. பிராண்டிங். என்னடி மைண்டு வாய்ஸா? இல்ல பாட்டி, நீ எவ்வளோ பெரிய ஆளுன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. சரி அடுத்த டவுட்டை கேளு. ஒன்றும் இல்லை பாட்டி, நான் ரோஜா 2 ரிவ்யூ கேட்டேன். நீ ஏன் பாட்டி புரியாத மாதிரியே சொல்ற? லட்சமா பணத்தை போட்டு கடை எழுதி ஆர்டிஸ்ட புக் பண்ணி டேட்டா வாங்கி 50-60 பேர் வச்சு செட்டு போட்டு 4K கேமரா போட்டு சாப்பாடு போட்டு டைரக்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எடிட்டிங் டப்பிங் மிக்சிங் டிஐன்னு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ப்ரீ ப்ரமோஷன் பண்ணி நல்ல நாள் பாட்டு கஷ்டப்பட்டு ரிலீஸ் பண்ணா பாக்கான வாங்கி வச்சுட்டு கடையை சொல்லு ரிவ்யூ சொல்லுன்னு கேட்டுட்டு வருவீங்களோ? எப்பா என்ன ஒரு விளக்கம். we don't want to waste our money பாட்டி, and time is so precious. அதனாலதான் நல்லா இருக்கா இல்லையான்னு கேட்டுட்டு போய் பார்க்கறோம். பாப்பீங்க நம்ம பசிக்கு ருசிக்கும் நாம சாப்பிட்டாண்டி வயிறு வாயு நிறையும். அது விட்டுட்டு அடுத்தவ சாப்பிட்டு போடும் பாட்டி, எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு. இதுக்கு மேல யாருனாலையும் தெளிவா சொல்ல முடியாது. சரி நம்ம வந்த வேலையை பார்க்கலாமா? பாட்டி ரோஜா தூள் எனக்கு என்ன நினைச்சிச்சு பாட்டி? மாமனுக்கு காதல் பட்டி புரிய வைக்க நேரம் வந்தாச்சு. கூட செல்வா பையனும் வந்தாச்சு. ஐயோ செல்வா பையனா? மாமா கிட்ட சொல்லியாகணுமே. போனீங்க மாமா இவ எடுக்க இப்படி மாமனு கட்டிக்கிட்டு போறா. சரி வாங்க கைஸ், நம்ம போய் ஃபுல் எபிசோட பார்ப்போம். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பை गाइस. இஸ் கியூ ஆல். அவங்க மட்டும் தான் சொல்லுவாங்களோ, நம்மளும் சொல்லுவோம்.